இலங்கையை ஆண்ட மன்னர்களின் புகழ் பாட 1000 புத்தகங்கள் இருக்கலாம். இந்த காலிங்க சக்கரவர்த்தி பெருமான் புகழ் கூற கல்லே புத்தகமாக உள்ளது. கலிங்க தேசத்து பிறந்த இவன் ஜெயகோப பார்வதி தேவியின் அன்பு மகன். முதலாம் பராக்கிரம பாகுவின் பின் வந்த இரண்டாம் விஜய பாகுவின் யுவராஜாவாக இருந்தான். 5 நாட்கள் ஆட்சி செய்த மகிந்தனை கொன்று அரசனானான். பாண்டியரின் எழுச்சியை தடுப்பதா, ரோகணத்தை தனதாக்கிக் கொள்வதா, பராக்கிரம பாகு மன்னனின் படைத்தலைவர்களை தன்னோடு இணங்க செய்வதா? நிசங்கமல்ல மன்னா, நிசங்கமல்ல மன்னா, துலாபார கோடை தந்தவனே, தொலை தூரம் பாதை அறிய காவுத கணு நட்டவனே, கலிங்கபுரம் என்று புலனறுவைக்கு பெயரிட்டவனே. மக்கள் மனதை கவர நாடு முழுவதும் பயணம் செய்தாய். சிவனோழி பாதமலை தம்புள்ளை விகார என யாத்திரை சென்று வந்தாய். 9 ஆண்டுகள் ஆண்ட போதும் மறையாத கல்வெட்டுகள் பல நீ படைத்தாய். நிசங்கமல்ல மன்னா, நிசங்கமல்ல மன்னா, துலாபார கோடை தந்தவனே, தொலை தூரம் பாதை அறிய காவுத கணு நட்டவனே, கலிங்கபுரம் என்று புலனறுவைக்கு பெயரிட்டவனே. கட்புத்தக கல்வெட்டு, அட்டதாகே கல்வெட்டு, தம்புள்ளை பாறை கல்வெட்டு, வாதுரூபே கல்வெட்டு, மக்களின் வரி சுமை குறைக்க கெதியட கெடுகணுக சேனை வரிகளை நீக்கினாய். கல்வர் தொல்லை நீக்க படைகளை காவல் வைத்தாய். அட்டதாக எனும் பெயரில் தலதா மாளிகை அமைத்தாய். ரந்தப்பட்டதாக நிசங்கலதா அரச சபை, நீர்நிலைகளில் வாழும் பறவைகளை கொல்ல தடை. நிசங்கமல்ல மன்னா, நிசங்கமல்ல மன்னா, துலாபார கோடை தந்தவனே, தொலை தூரம் பாதை அறிய காவுத கணு நட்டவனே, கலிங்கபுரம் என்று புலனறுவைக்கு பெயரிட்டவனே. சகோதரியின் மகன் சோடகங்கன் பதவியேற்க சகோதரன் சாகசமல்லன் அதன் பின் அரசமைக்க, உன் மகாராணி கல்யாணவதி அரசியானாள். லீலாவதி எதிர்த்து நிற்கும் வரை. நிசங்கமல்ல மன்னா, நிசங்க